அந்த இந்துவோட வீடு இருக்குல்ல, அதை வித்துட்டோம். அதுக்கு தான். ஐயோ, அப்ப இந்து சரியான டைமுக்கு போகல போல இருக்கே. ஏனே, நாங்க பண்ணது சரிதானே? அவ நம்ம வீட்டுக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்திருப்பா. நமக்கு தெரியாம சித்ராவை எக்ஸாம் எழுத வச்சா. நம்ம விஸ்வாவை கேஸ்ல மாட்ட வச்சு நம்ம கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் புடிங்கிட்டா. அவ பல தடவை என்னையும் அண்ணனையும் நம்ம குடும்பத்தையும் எவ்வளவு அசிங்கப்படுத்த பார்த்திருக்கா. அப்போ அவளை எப்படி நீ சும்மா விட முடியும்? அப்ப அந்த வீடை வித்தது சரிதானே? சரிதானே? ஆனா அந்த வீட்டை இன்னும் விற்கல. ஆனா அந்த வீட்டை விற்கல, ஏன் தெரியுமா? எனக்கு எப்படி தம்பி தெரியும்? நீங்க தானே போயிட்டு வந்திருக்கீங்க. அண்ணா, எனக்கு என்னமோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இங்க நடிக்கிறாங்கன்னு தோணுது. மேடம், ஃபுட் டெலிவரி வந்திருக்கேன். இந்த வரேம்மா. சரிங்க மேடம். கொடுங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூம்மா. எவ்வளோம்மா? 290 ரூபாய். இந்தாம்மா. தேங்க்யூ மேடம். மறக்காம ஃபுட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிம்மா. ம். ஹலோ, சொல்லுங்க சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். சரி, கொஞ்சம் சீக்கிரமா. சரிங்க சார். சார். யோ, உள்ள கூட்டு வாயா. சரிங்க சார். வாமா வா. சார் கூப்பிடாரு பாரு. சார், என்கிட்ட இன்சூரன்ஸ் மட்டும் தான் இல்ல, மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணல சார். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தான் ஊருக்குள்ள நிறைய தப்பு பண்ணிட்டு சுத்துறாங்க. நான் எப்படி உன்னை நம்புறது? சார், நான் உண்மையாவே ஃபுட் டெலிவரி தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாக்குமெண்ட் ஒழுங்கா இல்ல, கேட்டா ஃபுட் டெலிவரி பண்றேன்னு சொல்ற. இந்த லேட் நைட்ல நீ யாருக்கு டெலிவரி பண்ற? நீ ஃபுட்டு தான் டெலிவரி பண்ணிட்டு இருந்தியா இல்ல வேற ஏதாவது டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தியான்னு எனக்கு எப்படி தெரியும்? சார், இப்படி அநாகரிகமாலாம் பேசாதீங்க. நான் உண்மையிலேயே ஃபுட் டெலிவரி தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இதோ இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ல பாருங்க. பிடிச்சிருக்கு. ஒரு பொம்பளை என்னை எதிர்த்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஒன்று பண்ணு, நீ போய் உக்காரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட தனியா வந்து விலாவரியா விசாரிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு சிக்கியிருக்கு. சும்மா விட முடியுமா? சார், என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தானே சார் இல்ல, அதுக்காக எப்படி நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரலாம்? நீ ரொம்ப பேசுற. யோ கான்ஸ்டபிள் சார், இவ போனை வாங்கி செக் பண்ணியா? சரிங்க சார். நீ தானே இந்த ஏரியாவில் கஞ்சா பிஸ்னஸ் பண்ற, எங்க ஒளிச்சு வச்சிருக்க?
நான் உன்னை ஃபுல்லா செக் பண்ணணுமே. நான் எந்த பிசினஸும் பண்ண என்ன விடுங்க. ஏய் சொல்லு. என்ன மிஸ்டர் மணி, ரொம்ப தீவிரமான விசாரணையா இருக்க. இல்ல சார். என்னையா இல்ல நொல்லன்னு வெளியே வா. ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு யாரையும் அதிகாரம் கொடுத்தது? இல்ல சார், அது வந்து இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நானு. என்னையே கை நீட்டி அடிக்கிறீங்க? இன்ஸ்பெக்டரா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? இங்க பார், நீ இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர், நான் ஏசி. மா, நீ கொஞ்சம் வெளியே வாமா. சொல்லு பாண்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சிவா சார். ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது. என்ன விஷயம் சொல்லு. நம்ம கருணா ஒய்ஃப் இந்து நம்ம ஏரியா ஸ்டேஷனில் ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காங்களாம். கருணா மெசேஜ் அனுப்பிச்சுட்ருந்தான். கருணா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கான். நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? அதுக்கு என்ன, நான் பார்த்துக்கிறேன். ஆமா, கருணாக்கு என்னாச்சு? பைக்கில் வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார். அதான் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அப்படியா? சரி, நான் அவனை அப்புறமா வந்து பார்க்குறேன். நான் இப்போ இங்கே ஸ்டேஷனுக்கு போகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். கர்ணாவும் பாண்டி உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸு? நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அநாத ஆசிரமத்தில் ஒன்றா வளர்ந்தோம். ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பாயில் படுத்து ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். வளர்ந்ததுக்கப்புறம் அவன் அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டான், நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். நான் எவ்வளவோ அவன்கிட்ட சொல்லி பார்த்தேன், நீ பண்ணுறது தப்புடான்னு. ஆனால் அவன் காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை. விசுவாசம் நன்றின்னு அவன் அண்ணன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். உங்களை பத்தி ஒரு நாள் கூட கருணா என்கிட்ட சொன்னதே இல்லையே. அதுதான் கருணா. அவன் எனக்கு செஞ்ச உதவிக்கு அவன் என்கிட்ட என்ன வேணாலும் கேட்டிருக்கான். ஆனால் இது வரைக்கும் அவன் உதவின்னு என்கிட்ட ஒன்று கூட கேட்டதே இல்லை. இப்போதான் முதல் தடவை உங்களை காப்பாற்ற சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். கருணா அப்படி என்ன ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு? அது நேரம் வரும்போது கருணாவே உங்ககிட்ட சொல்லுவேன்.